கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சிறையிருப்பில் இருந்து தன் சொந்த தேசத்திலிருந்து சிறையிருப்பாய் போன ஒரு தானியேலுடைய காரியம் ஜெயமாயிருந்தது பாபிலோனில். ரெண்டாவது, இன்றைக்கு அதே எருசலேமில் இருந்து சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்ட, சீரிய தேசத்துக்கு கொண்டு போகப்பட்ட ஒரு சிறுபெண், இவருடைய பெயரில் சிறுபெண், அவள் நாகமான் உடைய வீட்டிலே வேலை செய்து கொண்டிருக்கிறாள். நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவர் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசனத்துக்கு போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்ரோகத்தை நீக்குவார் என்றாள். பிரியமான தேவச்சனமே, நாகமானுடைய சரித்திரம் உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். நாகமானுடைய சரித்திரம் எல்லாருக்கும் நல்லா தெரியும், தெரிஞ்ச ஒரு சரித்திரம் தான். இந்த நாகமான் ஒரு பெரிய படைத்தலைவன், அவன் பெரிய ஒரு பராக்கிரமசாலி. ஆனால் அவனோ ஒரு குஷ்ரோகியா இருந்தான். பராக்கிரமசாலி, அவன் குஷ்ரோகியா இருந்தான். பிரியமான தேவச்சனம் நல்லா கவனிங்க, அவனோ பராக்கிரமசாலி, அவன் குஷ்ரோகமாக இருந்தான். குஷ்டரோகிகளை யாரும் பாளையத்திற்குள்ளே வரவிடுவதில்லை. அப்படி இருந்து இவன் பராக்கிரமசாலியாக இருக்கிறான், யுத்தத்தில் பராக்கிரமசாலியாக இருக்கிறான். அதனால் சீரியருடைய ராஜா அவனை கனப்படுத்தி வைத்திருக்கிறான். அங்கே இருந்து ஒரு தடவை யுத்தம் பண்ண போகும்பொழுது எருசலேமில் இருக்கிற எல்லாரையும் ஜெயித்து வரும்பொழுது ஒரு சிறு பெண்ணை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து கொண்டு வருகிறான். இவள் அடிமையாய் உள்ளே வருகிறாள், அடிமை பெண்ணாய் வருகிறாள். அவள் நாச்சியாருக்கு பணிவிடை செய்கிறாள். தன் மனைவிக்கு, நாகமனுடைய மனைவிக்கு பணிவிடை செய்து அவள் வீட்டில் இருக்கிறாள். அப்போ தினந்தோறும் இந்த வஸ்திரத்தில் காணப்படுற அந்த இரத்த கரைகள்லாம் பார்த்த உடனே ஐயாவுக்கு குஷ்டரோகம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா, நம்முடைய ஆண்டவன் ஒரு நாள் சமாரியாவில் இருக்கக்கூடிய தீர்க்க தரிசனத்தில் போவாரானால் இந்த குஷ்டரோகம் நீங்கும் என்று சொன்ன உடனே, சிறுபெண் தானே அப்படின்னு நினைக்கல. ஆனால் அவள் கரெக்டாக பாருங்களேன், நேராக அவள் சொற்படி கேட்டு ராஜாவத்தில் நிருபங்களை வாங்கி சமாரியாவுக்கு போகிறாப்புல. சமாரியாவில் ராஜா அந்த கடிதத்தை பார்த்துட்டு மிகுந்த மன வருத்தம் படுறான். இப்படி ஒரு கடிதத்தை கொண்டு வந்து நம்மளோட மறுபடியும் யுத்தம் பண்ண வர போகிறான் போலுக்கு, நம்மளை மேற்கொள்ள வர போகிறான் போல பயப்படுறான். இந்த நிலைமையை அறிந்து எலிசா சொல்கிறான், இஸ்ரவேலிலே ஒரு தீர்க்கதரிசி உண்டு என்பதை அவன் அறியட்டும், அவனை என்னிடத்தில் அனுப்பணும். ராஜா தீர்க்கதரிசியில் அனுப்புகிறான். தீர்க்கதரிசி என்ன சொல்கிறான், நீ போய் அந்த யோர்தானில் போய் 7 தரம் முங்கு அப்படின்றாப்புல. அதுக்கு அந்த ஆள் சொல்கிறாரு, எங்கள் தேசத்தில் அப்னாவும் பார்பரும் என்கிற 2 நதி ஓடுதுங்க. இந்த நதியை மாதிரி கிடையாது, இந்த யோர்தான மாதிரி கிடையாது. அந்த நதி மிகவும் அருமையான நதி. அந்த நதியை விட்டுட்டு நாங்கள் வந்திருக்கிறேன், நீ என்ன சொல்கிறான்னா யோர்தானில் 7 தடவை முங்குன்ற. என்னை பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி ஒரு மிகுந்த மன வருத்தத்தில் இருந்து கொண்டிருக்கிறான் அந்த நாகமான். அப்போது அவன் வேலைக்காரன் சொல்கிறான், எஜமானே, அவர் கடினமானதை சொன்னாலும் நீ செய்யத்தானே செய்வீர், இது லகுவான காரியம் தானே, போய் நீர் அதை செய்யும் அப்படின்னு சொல்கிறான். அவனும் விருப்பம் இல்லாதவனாக சரி சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு போனான். நடந்த சம்பவம் அவனுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உண்டாக்கிட்டு. நாம் ஜெபிப்போமா? மாற்றம் தானங்க மனுஷனுடைய வாழ்க்கையில் வேணும். அந்த மாற்றத்தை கர்த்தர் எப்படி செய்கிறாருங்கிறத பார்ப்போம். நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நாகமானை சொஸ்தப்படுத்தவும் நாகமானை ஆரோக்கியப்படுத்தவும் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு பெண்ணை உருவாக்கி கொண்டு போய் அவள் மூலமாக இந்த மீட்பை உண்டாக்குவதற்கு சித்தம் கொண்ட என் நல்ல பிதாவே, நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே, எவ்வளவு நல்லவர், எவ்வளவு அன்புள்ளவர். நம்முடைய நடத்துதலை புரிந்து கொள்ளாமல் அநேக வேதனைப்படுறாங்க. உண்மை அறிந்து கொண்டு வாழ உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க. இந்த காணொலி நம்முடைய பிள்ளைகளுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.